அனைவருக்கும் வணக்கம். காமராசர் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு தலைவர். அவரது வாழ்க்கை எளிமைக்கும் நேர்மைக்கும் மக்கள் சேவைக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. அவரை தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, பெருந்தலைவர், கருப்பு காந்தி, கல்வி கண் திறந்தவர் என்று பல பட்டப்பெயர்களால் மக்கள் அன்புடன் அழைத்தனர். ஆரம்பகால வாழ்க்கை. காமராசர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி அப்போதைய சென்னை மாகாணத்தில் விருதுநகர் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் காமாட்சி. அவரது தாயார் அன்புடன் ராசா என்று அழைக்க அந்த இரண்டு பெயர்களும் இணைந்து காமராசர் என்றானது. இவருடைய தந்தை தேங்காய் வணிகராக இருந்தார். காமராசருக்கு 6 வயது இருக்கும்போதே அவரது தந்தை காலமானார். இதனால் குடும்பத்தை காக்க காமராசர் 6ஆம் வகுப்போடு தனது பள்ளி படிப்பை நிறுத்தி கொண்டு மாமாவின் துணிக்கடையில் பணியாற்ற தொடங்கினார். சுதந்திர போராட்டங்களின் பங்களிப்பு. 1919 ஒத்துழைமை யாமை இயக்கம், சாலியன்வாலா பாக் படுகொலை, அதர் பிரச்சாரம், மதுவிலக்கு பிரச்சாரம் போன்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றார். முதலமைச்சர் பதவி. 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். 9 ஆண்டுகள் தொடர்ந்து முதலமைச்சராக பதவியேற்றார். கல்வி வளர்ச்சி. ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை ரத்து செய்தார். கல்வியை ஏழை எளிய மக்களுக்கு எட்டாக்கனியாக மாற்றினார். கிராமங்கள் தோறும் பள்ளிகளை திறந்தார். 1957இல் 15,800ஆக இருந்த பள்ளிகளின் எண்ணிக்கை 1962இல் 29,000ஆக உயர்ந்தது. இலவச மதிய உணவு திட்டம். பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இதனால் ஏழை மாணவர்கள் பசியின்றி பள்ளிக்கு வர வழிவகுத்தார். இலவச சீருடை திட்டம். பள்ளிகளில் பாகுபாடு நீங்கவும் மாணவர்கள் ஒற்றுமை உணர்வுடன் வளரவும் இலவச சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். நன்றி.